குருமா வைக்க சொல்லு. இடியாப்பம் செஞ்சுட்டு ஆட்டுக்கால் பாய வைக்க சொல்லு. ஆப்பம் சுட்டுட்டு அதுக்கு தேங்காய் பால் வைக்க சொல்லு. தோசை சுட்டுட்டு அதுக்கு மட்டன் குழம்பு வைக்க சொல்லு. பூரி செஞ்சுட்டு அதுக்கு குருமா வைக்க சொல்லு. அப்புறம் இட்லியை வச்சுட்டு அதுக்கு சட்னி சாம்பார்லாம் வைக்க சொல்லுமா. 4 வகை சட்னியாவது வைக்கணும். நாங்க என்ன இங்க ஹோட்டல் கடையா நடத்திட்டு இருக்கோம்? இவ்வளத்தையும் செய்யணும்னா விடுஞ்சிரும். உன் புருஷன் இன்னைக்கு சாப்பிட முடியாது, நாளைக்கு காலையில தான் சாப்பிடணும். அம்மா வீட்டுக்கு மார்மவே வந்திருக்காவ. நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல இப்படிதான் சமைக்கணும்னு. எதுக்கு இப்படி செய்யறா? நேத்து ராத்திரிக்கு 4 சப்பாத்தியை சுட்டு போட்டுட்டு விட்டுட்டா. குறைஞ்சது ஒரு 4-5 ஐட்டமாவது இருக்கணும். இல்லனா என் மாமியார் அங்க இருந்து ஏசும். அதுக்கு ஹோட்டல்ல தான் போய் வாங்கணும். அப்ப சரி ஹோட்டல்லையாவது வாங்கிட்டு வந்து வைக்கி, வீட்டுல செஞ்சதுன்னு சொல்லு. முக்கியமா டிஃபனுக்கு ஆஃப் ஆயில் ஆம்லெட் எல்லாம் இருக்கணும். டிஃபனுக்கு யாராவது ஆஃப் ஆயில் ஆம்லெட் எல்லாம் சாப்பிடுவாங்களா? நாங்க சாப்பிடுவோம். எங்க வீட்டுல அங்க கேட்டதெல்லாம் செஞ்சு தரதுக்கு ஆள் இருக்குமா, அதனால என்ன கேட்டாலும் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது விருந்துக்குன்னு மார்மாவே வந்திருக்காவ. அவியலுக்கு ஒரு 4-5 வகை டிஷ் நீ பண்ணி தந்தாதானே இந்த வீடு அவியலுக்கு ஞாபகத்துல இருக்கும். வார வீட்டுக்கு போனோம், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தந்தாவ எங்க மாமியாருன்னு அவியலும் சொல்லுவாவ. அவியலை விடு, என் மாமியார் இருக்கு பாரு. நீ ஒழுங்கா கவனிக்கலன்னா அவியலே சொல்லி வருத்தப்படுவாவ. போமான சொன்னதெல்லாம் மைனிய செய்ய சொல்லு. ஆமா, உன் மைனியல் நான் சொன்ன உடனே அதை அப்படியே செஞ்சுட்டு தான் மாறு வேலை பாப்பாளுவே. அவளோட பத்தி தான் உனக்கு தெரியும்ல. யார் இப்ப நின்னு தோசை ஊத்தியதுன்னு பேசிக்கிட்டு இருக்காளுவே. இதுல நான் கோழி குழம்பு வேற வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். எத்தனை மணிக்கு அதுவே வெளியே வரணும்னு தெரியல. இதுல நீ என்னடான்னு இத்தனை ஐட்டத்தை சொல்லியா? ஏம்மா அவியலால செய்ய முடியலன்னா போய் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து வை. புருஷன் நேத்து 5 இட்லி கூட சாப்பிடல. அவருக்கு எதுக்கு 50 வகையான சாப்பாடு செஞ்சு வைக்கணும்? 4 தோசை சுட்டு வைப்பாள்வே, சாப்பிட சொல்லு போதும். ஏம்மா நீ எல்லாத்தையும் செஞ்சு வை, அவருக்கு எது பிடிக்குதோ அவர் சாப்பிட்டுக்கிடுவாரு. மிச்சம் இருந்தா அதை நான் சாப்பிட்டுக்கிடுவேன். அதெல்லாம் செய்ய முடியாது இப்ப உட்காந்து. அப்ப சரிம்மா ஹோட்டல்லையாவது வாங்கிட்டு வந்து வைங்க. என் புருஷனும் மாமியாரும் வருத்தப்படுவாவ. ஒரு நாள் அங்க பாரத்துக்குள்ள புருஷே மாமியார் ரொம்ப பாடிய. உனக்கு அவியலை பத்தி தெரியும்ல, அவிய குறையா சொல்லுவாவ, பாத்துக்க. ஏட்டி மர்மோலா என்னதே உன்னால மட்டும் வர முடியுமா? அந்த நெட்ட மாடால வர முடியாதா? ஏத்தே நான் வந்துட்டேன். என்னதே ஆடி அசஞ்சு வா, கூப்பிட்ட உடனே வரணும்னு தெரியாது. இங்க பாருங்க, இன்னைக்கு நான் சொல்றத சமைக்கணும். ஏத்தே அதான் என்ன செய்யணும் நேத்து ராத்திரி சொல்லிட்டீல்ல, அதைத்தான் செய்ய போறோம். என்னது தோசையை சுட்டு கறி குழம்பு வைக்க சொன்னனே அதானே? அது மட்டும் செய்யண்டா. என்ன 4 இது சேர்த்து செய்ய வேண்டியிருக்கு, சொல்லியும் செஞ்சிருங்க. என்னது 4-5? ஆமா. ஒருத்தி என்ன பண்றானே, தோசையை சுடியா, இட்லியை அவிக்க, பூரிக்கு மாவு பிசைஞ்சு பூரியை சுடியா, அப்படியே அதே மாவுல சப்பாத்தியும் போடியா, இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சு இடியாப்பம் சுத்தியா. எதுக்கிட்ட இத்தனை செய்யணும்? மாமா வந்திருக்காங்க, இத்தனையும் செய்யணும். இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் எடுத்து வை, கொஞ்சம் குருமாவும் வை. ஏத்தே அதான் கோழி குழம்பு செய்ய போறோம்ல. நான் சொல்றத செய்யுங்க. ஒரு ஐட்டத்துக்கு ஒரு வித்தியாசமான குழம்பு இருக்கணும். ஒரே ஒரு குழம்பு வச்சு எல்லாத்தையும் சுட்டு வச்சா திங்க முடியாது. கூட சட்னி சாம்பாரும் வச்சிருக்கணும். ஏத்தே இவ்வளவு எப்படி செய்ய முடியும்? செய்யணும். வீட்டுக்கு மாமா வந்திருக்காங்க. வாங்க வேகமா செஞ்சு 9 மணிக்குள்ள எல்லாம் தயாரா இருக்கணும். அம்மா அப்படியே கேசரியும் செய்ய சொல்லு. ஸ்வீட் இல்லாம நல்லா இருக்காதுமா. மதியத்துக்கு பாயாசம் கண்டிப்பா வச்சிர சொல்லு. கேட்டுச்சா? ஏத்தே எதுக்கிட்டே ஒரே நேரத்துக்கு இவ்வளவு செய்யணும்? மதியத்துக்கு கொஞ்சம் செஞ்சுக்கிடுவோம். நாங்க இப்ப இட்லியை வச்சுட்டு தோசையை சுட்டுட்டு கோழி குழம்பு மட்டும் வச்சு வைக்கோம். அதை மட்டும் ஊத்திட்டு சாப்பிட சொல்லுங்க தே. பூரி சப்பாத்தி இடியாப்பெல்லாம் இப்ப செய்ய முடியாது. இங்க பாரு, நான் என்ன சொல்லியேனோ அததான் நீங்களும் செய்யணும். நீங்களும் சொல்லியதை நான் கேட்க முடியாது. வீட்டுக்கு மாமா வந்திருக்காரு. அவர் என்ன சாப்பிடணும்னு நீயும் நானும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நான் என்ன சொல்லியேனோ அதை இங்க நடக்கணும். போங்க, போய் வேலையில பாருங்க. 9 மணிக்கு நான் சொன்னதெல்லாம் வரையில 2 பேரையும் உண்டு இல்லைன்னு ஆக்கி விடுவேன். போங்கடி. போறேன். என்ன கவரி நின்னு முடிச்சிட்டு இருக்கா? போய் வேலையை பாரு. ஏத்தே நீங்க சொன்ன டிஷ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, சாப்பிடவும் நல்லா தான் இருக்கும். ஆனா நாங்க ஒத்தையில எப்படி செஞ்சுடுவோம், நீங்களும் வந்து வேலை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, நான் வந்து வேலை செய்யறதுக்கு தான் உங்களோட மார்மோளுவான்னு கேட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன் இந்த வீட்டுக்கு. இத்தனை வருஷத்துல எங்களுக்கு தான் ஒண்ணும் உருப்படியா செய்யல. போய் வீட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கு அதே ஒழுங்கா செய்யுங்க. நேரத்துக்கு வரையில அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். ஏ சிலுப்பா, நீனாவது எங்க கூட வந்து வேலை பாறான். உன் புருஷனுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்கும்னு உனக்கு தானே தெரியும். நான் இந்த வீட்டு பிள்ளை, அப்பயே வீட்டுல நான் வேலை பார்க்க மாட்டேன்.
அப்படியா? சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். போ குமரி, நேராகுது. போறேன் தேய். இந்த சிலுப்பா 2 நாளையில மாறிட்டாளே. நாங்க வேலை பார்க்கணுமா, இவங்க கெஸ்டா வந்து உட்காந்துக்கிடுவாங்களாம். உட்காரு உட்காரு, உன் வீட்டுல போய் எப்படி உட்காரியான்னு நானும் பாக்கேன். இப்ப சந்தோஷமா புருஷனை வந்து சந்தோஷமா சாப்பிட சொல்லு. அம்மா, இன்னைக்கு நம்ம எப்பவுமே சாப்பிடுற மாதிரி இந்த ஐட்டம் போட்டது ஓகே தான். நாளைக்கு இதே மாதிரி இட்லி, தோசை, பூரி, பொங்கல் போட்டுறாதங்க. பழைய கஞ்சி போட்டுட்டுமா? வீட்டுக்கு வந்து மருமகனுக்கு யாராவது பழைய கஞ்சி போடுவாங்களா? நாளைக்கு நூடுல்ஸ், பாஸ்தா, பீஸா, பர்கர் இந்த மாதிரி ஐட்டமா போட சொல்லு. ஓ மைனியலுக்கு இதெல்லாம் தெரியாது. அப்ப வாங்கிட்டு வந்து வைக்க சொல்லு. விதவிதமா இருக்கணும். ஏன் உன் புருஷன் அங்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரு? எம்மா, அங்க வேலைக்கு ஆள் இருக்கு, என்ன வேணாலும் செஞ்சு தருவாவே. நீ அவியல சாதாரணமா நினைக்காண்டா. நான் சொல்றத நீ கேளு. நாளைக்கு நாங்க வீட்டுக்கு போறோம். அங்க போய் என்ன சாப்பிட்டியான்னு அவிய அம்மா கேட்பாவே. அப்போ இந்த மாதிரி விதவிதமா சாப்பிட்டோன்னு அவரும் சொல்லுவாரு. அவிய அம்மையும் அப்படியான்னு ஆச்சரியப்படுவாவே. நம்ம வீட்டை பெருமையா நினைப்பாவம்மா. அதுக்குதான் சொல்லியே, இன்னைக்கு செஞ்சதே நாளைக்கு செஞ்சிடாதங்க. இன்னைக்கு செய்யாதது நாளைக்கு செய்ய சொல்லியே. நீ சொல்ற மாதிரிலாம் செய்ய முடியாது. இன்னைக்கு ஆப்பம் போடல, பொங்கல் போடல, அத நாளைக்கு போட்டு வைக்க. ஆப்பமா ஆட்டுக்கால் பாயமும் போட்ட போதும், நல்லா இருக்கும். கூட பொங்கல், சட்னி, சாம்பார் எல்லாம் செஞ்சு வைக்க சொல்லி சாப்பிட்டுட்டு சட்டு புட்டுட்டு கிளம்புங்க காலையில. மதியம் வரைக்கும் இருந்தா நீயே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவா போல இருக்கே. சரி, அத விடு. இன்னைக்கு மதியத்துக்கு மீன் குழம்பு வைமா. வைக்க வைக்க. அப்புறம் துண்டு மீனை வாங்கி நல்லா பொரிக்க சொல்லு. கனவா மீனை வாங்கி ரோஸ்ட் பண்ண சொல்லு. நண்டு வாங்கி நண்டு ரசம் வைக்க சொல்லு. அப்புறம் சொராவை வாங்கி புட்டு செய்ய சொல்லு. யாரா வாங்கி தொக்கு வைக்க சொல்லுமா. அப்புறம் ஆப்பாயில ஆம்லெட், அவிச்ச முட்டை. மறக்காம பாயசம் செஞ்சிட சொல்லு. முடிச்சா மீன் கட்லட் செய்ய சொல்லுமா. ஆபியலுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு சிக்கன் மட்டன்லாம் வேண்டாம். நான் சொன்னதே செய்ய சொல்லுமா. ராத்திரிக்கு சப்பாத்தி போட்டுறாத, மட்டன் பிரியாணி தான் வேணும். சைடிஷுக்கு நேத்து மதியம் செஞ்சியெல்லாம் அந்த டிஷ் எல்லாம் வச்சிருங்க. சரியா? நான் போய் என் புருஷனுக்கு காப்பி கொடுக்கேன். அம்மா, எத்தனை ஐட்டத்தை சொல்லிட்டு போறா? இது புருஷன் திங்க இருக்கா இல்ல இவ திங்க இருக்கா? ஒரே நாளே என் புருஷனுக்கு அதுதான் பிடிக்கும், இதுதான் பிடிக்கும்னு ஆர்டர் போட்டுட்டு போறா. எப்படி இவளுக்கு இதெல்லாம் தெரியும்? நாளைக்கு எப்படியாவது இவள அங்க பத்தி விட்டுறணும். அப்பதான் நான் இந்த வீட்ல நிம்மதியா இருக்க முடியும். யோ பாய் மன்சா, உமர்ட்ட என்ன சொன்னேன்? காலையில வேலைக்கு போய் சாயங்காலம் வா, முழுச்சம்பளத்தை வாங்கன்னு சொன்னா இல்லையா? என்ன இப்படி படுத்துட்டு கிடக்கீரு? செல்லா குட்டி, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து பாருனே. எப்பா, மதியத்துக்கு மேலையா? ஒரு 3 மணிக்கு மேல. மனுஷனாயா நீலாம்? ஒவ்வொருத்த எத்தனை தடவை சொல்ல? ஓயாம அவருக்கு பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கணுமா? அவன் நேத்து சம்பளத்தை எங்க தரவே இல்ல. உங்க அண்ணன் சம்பளமே தரலடா செல்லம். சம்பளம் தரலையா? ஆமா, சனிக்கிழமை தான் தருவேன்னு உங்க அண்ணன் சொன்னாரு. நான் போய் கேட்டேன். அதெல்லாம் தர முடியாது, தங்கச்சி கையில தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாருமா. அதுவும் சனிக்கிழமை தான் கொடுப்பாராம். உங்க அண்ணன் சொல்லி என்கிட்ட சம்பளத்தை தர சொல்லு. எங்க அண்ணே கரெக்டா தான் செஞ்சிருக்காவே. நான் தான் மறந்து போய் உங்களை வாங்க சொல்லிட்டேன். உமர்ட்ட சம்பளத்தை கொடுத்தாதான் நீர் குடிக்க போயிருவீரே. ஆனாலும் எங்க அண்ணே அறிவா அப்படி சொல்லியிருக்காரு. நானே சனிக்கிழமை சம்பளத்தை வாங்கிக்கிடி. நீங்களாம் ஒண்ணும் வாங்காண்டா. செல்ல குட்டி, என்னைய தான்டா வாங்க சொன்ன நேத்து. அது மறந்து போய் சொல்லிட்டேன். இப்பதான் ஞாபகம் வருது உங்களை பத்தி. இதுக்கு மேல நீங்க சம்பளம் வாங்காண்டா, சம்பளத்தை பத்தி பேசவும் வேண்டாம். நான் பேசிக்கிறேன், நான் கேட்டுக்கிறேன் எங்க அண்ணன்ட்ட. நீங்க சும்மா இருங்க. சரி செல்லம், சும்மா தானே இருக்கணும். நீ வேலைக்கு போ, நான் சும்மா இருக்கேன். யோ, ஒழுங்கா இப்ப எழுந்து போல, சூடு வச்சு விடுவேன். சொல்லு. அச்சி போயா. என்னதான் மனுஷனை எத்தனை தடவை சொல்றது இவரை? பொறுப்பே வரமாட்டேங்க. நம்ம போய் மைனியை கூப்பிட்டு தோட்டத்துக்கு ஆமோ. இன்னைக்கெல்லாம் தோட்டத்துக்கே போக கூடாது. என்ன வேலை வாங்கியாவ? நிழல்ல போய் உட்கார்ந்துட்டு வரலாம்னு நினைச்சுதான் நேத்து நான் போகவே செஞ்சேன். அங்க என்னடானா அத்தை எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காவ. யாருமே நீ நிழல்ல நிக்கவே விட மாட்டேங்க. வெயிலே நின்று வேலை பாரு, வெயிலே நின்று வேலை பாருங்காவ. முன்னாடி மாதிரி வேலை செய்ய முடியுதா? குடிஞ்சா இடுப்பு வலிக்குது, நிமிந்தா முதுகு வலிக்குது. எப்படி வேலை செய்ய முடியும்? நான் என்ன சின்ன பிள்ளையா? அந்த சரோஜனிக்கு
முடியல. இதுல தோட்டத்துல வேற போய் வேலை பார்க்கணுமா? என்னால முடியாது. நான் இப்படியே இதுலயே படுத்துக்கிட போறேன். கேட்டோம்னா ஏதாவது சொல்லிக்கிடலாம். என்ன வலி வலிக்குதுன்னு அது ஒரு நாள் போய் வேலை பார்த்துட்டு வந்ததே உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கு. இன்னைக்கு பெட்ல இருந்து எழுந்திருக்கவே கூடாது. அப்படியே படுத்துக்கிடணும். மைனி மைனி எழுந்துருங்க, தோட்டத்துக்கு போவோம். என்னால வர முடியாது செல்லம்மா, நீ போ. மைனி எங்க அம்மா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? கண்டிப்பா இன்னைக்கு தோட்டத்துக்கு போகணும்னு சொன்னாவ. போலன்னா யாசுவா மைனி எழுந்துருங்க. நீ போ செல்லம்மா, என்னால வர முடியாது. நேற்று ஒரு நாள் வேலை பார்த்ததே உடம்புலாம் வலிக்குது. மைனி ஒரு நாள் அப்படிதான் இருக்கும். ஒரு 4-5 நாள் போயிட்டேன்னா அப்படியே பழகிரும். இல்ல இல்ல எனக்கு பழகாது. இந்த வெயில்ல என்னால நிக்க முடியல. வேலைலாம் வந்து அங்க பார்க்க முடியாது. வீடு செல்லம்மா, நீ போ. மைனி நீங்க தானே சொன்னீங்க தண்டனையை நம்ம ஏத்துக்கிடணும், அதான் நல்லதுன்னு. அப்பதான் சரோஜினிக்கு தண்டனை கொடுக்கும்போது நம்ம 4 வார்த்தை கேட்க முடியும். நம்மளே இப்படி இருந்தா யாரையுமே எதுவுமே கேட்க முடியாது மைனி. அப்படி நினைச்சுதான் நேத்து வந்தேன். ஆனா என்ன நடந்துச்சு? என்னால முடியாம போனதுதான் மிச்சம். எழுந்திருக்கவே முடியல செல்லம்மா, நான் எங்கேயும் வரல. மைனி அப்படி சொல்லாருங்க மைனி. நாளைக்கு அந்த சரோஜினியை நம்மளால கேள்வி கேட்கவே முடியாம போயிரும் மைனி. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியுங்களா? இதை விட அதிகமான தண்டனை ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? ஆமா செல்லம்மா, நீ சொல்றது கரெக்ட் தான். அத்தை அப்படிதான் செய்வாவே. அத்தைக்கு தோணலனாலும் அந்த சரோஜினி சொல்லி கொடுப்பா. ஆமா மைனி, இதை விட பெரிய தண்டனை ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது செல்லம்மா. இதே கஷ்டமா இருக்கு, இதுக்கு மேல ஏதாவதுன்னா அவ்வளவுதான். அப்போ இதே செய்யுங்க மைனி, இது உங்களுக்கு தெரிஞ்ச வேலை தானே? செல்லம்மா தெரிஞ்ச வேலை தானே, வெயிலா இருக்கே. மைனி தலையில ஷாலை போட்டுக்கங்க. எதை போட்டாலும் வெயில் தெரியுது செல்லம்மா. மைனி இப்படி பண்ணலாமா? ஆளுக்கு ஒரு குடை எடுத்துட்டு போவோமா? கொடையா? ஆமா மைனி, வெயிலான இடத்துல நம்மள நிழல்ல போய் நிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காவே. கொடை பிடிச்சிட்டு நிக்க கூடாதுன்னு யாருமே சொல்லல. ஆமா செல்லம்மா, அதனாலதான் சொல்றேன் மைனி. நம்ம ஆளுக்கு ஒரு கொடையை எடுத்துட்டு போவோம். எப்படியும் ஒரே இடத்துல வேலை செய்ய விட மாட்டாங்க, தனித்தனியா தான் போடுவாவ. ஆளுக்கு ஒரு கொடையை பிடிச்சிட்டு நின்று வேலையை பார்ப்போம். செல்லம்மா ஒரு கையில கொடையை பிடிச்சிட்டு ஒரு கையில எப்படி வேலை பார்க்க முடியும்? கஷ்டமாலாம் இருக்கும். மைனி காய்கறி தானே பறிக்கிறோம், அழகா ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில பறிச்சிடலாம். இல்லனாலும் சும்மா நிக்கும் போதாவது கொடையை எடுத்து பிடிச்சிக்கிடலாம் மைனி. இந்த வெயில எல்லாம் நிக்கவே முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சூப்பர் ஐடியா செல்லம்மா. நானும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேலை, நல்ல ஐடியா வந்து தந்திருக்கா. நேத்து அத்தை எப்படி பேசினாவ பத்தியா? என்னால முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ வேலைக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லியாவே. அதுக்குதான் சொல்றேன் மைனி, இப்ப எங்க அம்மா அதே தான் சொல்லுவாவே. அதுக்குதான் நான் உங்ககிட்ட சொல்லியே கொடை எடுத்துட்டு போயிருவோம். வேணும்னா ஒரு வாட்டர் பாட்டிலே எடுத்துட்டு போயிருவோம். ரொம்ப தூரம் போய் தண்ணி குடிச்சிட்டு வர வேண்டியிருக்குல்ல, பிடிச்சிட்டு வந்து பக்கத்துல வச்சுக்கிடுவோம். இல்ல செல்லம்மா, அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தாவது நிழல்ல போய் நின்றுட்டு வருவேன். ஒரே இடத்துல இருந்தா வெயிலா இருக்கு செல்லம்மா. மைனி மரத்தடியில வச்சுக்கிடுவோம். ஆபீஸ் ரூமுக்கு போனாதானே தண்ணி குடிச்ச உடனே போலையான்னு பாப்பாவே. மரத்தடியில வயாம வந்து அண்ணன் செக் பண்ணாது. நம்ம அழகா தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நின்று கதை விட்டுட்டு கூட போலாம். இல்லன்னா நின்று ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். நின்று எங்க இருந்து ரெஸ்ட் எடுக்க? அடுத்து எடுப்போம் மைனி. யார் கேட்க போறா? நம்மளேவா எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாவே. செல்லம்மா நேத்து அத்தா நம்மளே தான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாவே. என் புருஷனும் தான் வாட்ச் பண்ணிக்கிட்டே தெரிஞ்சாரு. அது ஒரு நாள் தான் மைனி, தினமெல்லாம் அப்படிலாம் வாட்ச் பண்ண மாட்டாவே. இன்னைக்கு ஜாலியா ரெஸ்ட் எடுக்கலாம். சரி செல்லம்மா. அந்த சரோஜினி நேத்து ரொம்ப நல்லவ மாதிரி வந்து கேட்டா பத்தியா? எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரிஞ்சுது. அதை சொன்னதுக்கு அத்தை என்னையதான் பிடிச்சி ஏசியாவே. மைனி அவன் நாடகம் போட்டு தெரியா, அது எங்க அம்மைக்கு புரிய மாட்டேங்கி. நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? சீக்கிரமா அவளை பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் செல்லம்மா. நம்ம இப்படி தோட்டத்துக்கு போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கியா, வீட்டுல அவ ஏதாவது ஒரு இடங்குணம் பண்ணிருவா. என்ன மைனி பண்ண போறா? யார் நகையா திருடுவா, அவ்வளவுதானே. தினமும் செக் பண்ணிட்டே இருங்க. திருடுனான்னு வச்சுக்கோங்களா, மாட்டி விட்டுருவோம். இல்ல செல்லம்மா, அவ வீட்டுல இருந்து அத்தை மனசை மாத்திட்டானா? அத்தை இப்பவே அவளை ரொம்ப புகழியாவ. இன்னும் வீட்ல இருந்து அத்தை மனசை மாத்திட்டானா என்ன செய்யறது? சொத்தெல்லாம் அவ பேருக்குள்ள எழுதி வச்சு துவச்சிருவாவே. அப்படிலாம் எங்க அம்மா வைக்க மாட்டாவ மைனி. ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுதான் எங்க அம்மா சொத்தை எழுதுவாவே. கண்டிப்பா அதுவும் அவ பேருக்கு எழுத மாட்டாவே. ஆனந்த் குழந்தை பேருக்கு எழுதிட்டா அவரு சரோஜினிக்கு எழுதி கொடுத்துருவாரே. இதுக்காகவாது நம்ம வீட்லயே இருக்கணும் செல்லம்மா. அங்க எங்க போயிட்டோம்னா இந்த விஷயத்த நம்ம கோட்டை விட்டுருவோம். நீங்க கவலைப்படாதங்க மைனி. கொஞ்ச நாள் தோட்டத்துக்கு போவோம், அப்புறம் அவியலே இந்த விஷயத்தெல்லாம் மறந்துடுவாவே. நீங்க வீட்டுல இருங்க. நான் ஒரு வாரம் தான் சம்பளம் இல்லாம வேலை செய்வேன். அப்புறம் எங்க அண்ணன்ட்ட மெதுவா சம்பளத்தை கேட்டு பார்க்கணும். சரி செல்லம்மா. வாங்க மைனி, கொடையை எடுத்துட்டு தோட்டத்துக்கு போவோம். வார வழியில பேசிட்டு போவோம் வாங்க. சரி செல்லம்மா, நீ போய் கொடையெடு, நான் சாப்பாடு எடுத்து வச்சு எடுத்துட்டு வரேன். சரி மைனி. செல்லம்மா நல்ல ஐடியாவை கொடுத்தா. கொடை எடுத்துட்டு போனா இந்த வெயில்ல இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம்.